अस्सलामुअलैकुम वेलकम टू சேனல் பாஸ்தா எக் ஆம்லெட் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இதை விட சுலபமாக செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஃபுல் வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் எல்லாம் போயிடுது. எக்கு எடுத்துருக்கேன், 2 பாஸ்தா எடுத்துருக்கேன், 1 கப்பு. ஸ்டவ் பாஸ்தா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கணும். கழுவி ஸ்டவ்வில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சிடலாம். கொஞ்சம் வேகட்டும் பாஸ்தா, பாதி பாஸ்தா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள் வெந்துடுச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். சூடு ஆறட்டும். இறக்கி வச்சு ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து தண்ணி இல்லாத பிளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா பாஸ்தாவும். இப்போ மசாலா பார்க்கலாம். கொத்தமல்லி, வெங்காயம் 1, தக்காளி 1 எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சாட் மசாலா, சில்லி பவுடரு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர் பவுட்ரு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் முட்டை உடைச்சி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தனியா பவுட்ரும் எடுத்துருக்க ஃப்ரெண்ட்ஸ், அது சொல்லலை, அதிலே இருக்குது தனியா பவுட்ரும். இப்போது அந்த முட்டை மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாவும் போட்டு அதுவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம், கொத்தமல்லி, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாஸ்தா நாங்கள் வேக வச்சோம் இல்லையா, அந்த பாஸ்தாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையிலேயே எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு முட்டையும் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் 3 முட்டை போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ முட்டை போட்டுக்கோங்க. இது சால்ட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மினிமம் சால்ட் போட்டுருக்கோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சு அதில் கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ ஆட் பண்ணால் நல்லா ஃப்ளேவர் வரும், நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடானதும் தவா அதில் மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லை பாஸ்தா, எக்கெல்லாம் இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் தவாவில். இப்போ கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கொஞ்சம் வேகட்டும். இன்னொரு தவா எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே திருப்ப ஆகாது, அதுக்காக இன்னொரு தவா வச்சு அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்குது ஆம்லேட்டு, பட் டேஸ்டியாக இருக்குது. இப்போ திருப்பிக்கலாம். அப்படியே கொஞ்சம் வெந்துடுச்சு இல்லையா, இப்போது திருப்பினா வந்துடும். பாருங்கள் வந்துடுச்சு. திருப்பிட்டேன். ஃபஸ்ட்டு தான் திருப்ப முடியாது கொஞ்சம். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டிலும் கீ ஆட் பண்ணியிருக்கேன் நான். டேஸ்ட்டு இருக்கணும், அதுக்காக ஒரு பிளேட் வச்சு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். தவாவிலே எடுத்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஈஸியாக ஆகும், எடுக்கிறதுக்கு ஆகிறதில்ல. பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக தான் இருக்குது. பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. பாருங்கள் கட் பண்ணவும் முடியும். ரொம்ப நல்லா வந்திருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சாப்பிட்றாங்க, எடுத்து கட் பண்ணி சாப்பிட்றது. எல்லா வீடியோவும் பாருங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். 2-3 நிமிஷம் பாருங்கள், இல்லைன்னா சப்ஸ்கிரைப் போயிடுது ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ்.